வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பயந்து கொள்ள வேண்டிய பொருளாதாரம். அபூ சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியின் மீது நின்று, எனக்கு பின் உங்கள் விஷயத்தில் நான் பயப்படுவதெல்லாம் பூமியின் அருள் வளங்கள் உங்களுக்கு திறந்துவிடப்பட்டிருப்பதை பற்றித்தான் என்று கூறிவிட்டு உலகின் அழகையும் செழிப்பையும் அறிவித்தார்கள். அவற்றில் முதலில் ஒன்றை கூறி பிறகு மற்றொன்றை கூறுவதாக சொன்னார்கள். அப்போது ஒருவர் எழுந்து, அல்லாஹுடைய தூதர் அவர்களே, செல்வம் அதாவது பொருளாதாரம் நன்மை தீமையை கொண்டு வருமா? பொருளாதாரம் என்கின்ற நன்மை தீமையை கொண்டு வருமா என்று கேட்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதிலளிக்காமல் மௌனமாக இருந்தார்கள். இதை பார்த்த நாங்கள், அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு வேத வெளிப்பாடு அருளப்படுகிறது என்று பேசிக்கொண்டோம். மக்கள் அனைவரும் தம் தலைகளில் பறவைகள் அமர்ந்திருப்பதை போல் ஆடாமல் அசையாமல் மௌனமாக இருந்தனர். பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் முகத்திலிருந்து வழிந்த வியர்வை துளிகளை துடைத்துவிட்டு, சற்று முன்பாக கேள்வி கேட்டவர் எங்கே? செல்வம் ஒரு நன்மையா என்று 3 முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு உண்மையிலேயே நன்மையாக இருக்கும் ஒரு பொருள் நன்மையை தவிர வேறெதையும் கொண்டு வராதுதான். நீர்நிலைகளில் கரைகளில் தாவரங்கள் விளையும் போதெல்லாம் அவற்றை கால்நடைகள் மேய அவை நச்சுத்தன்மையுடைய புற்பூண்டுகளையும் சேர்த்து தின்பதாலும் அதிகமாக தின்று விடுவதாலும் அவை அவற்றை வயிற்று நோயால் கொன்று விடுகின்றன அல்லது மரணத்தின் விளிம்பிற்கே கொண்டு போகின்றன. பசுமையான நல்ல வகை தாவரங்களை தாங்கும் அளவுக்கு உண்பவற்றை தவிர அவை அவற்றை வயிறு நிரம்ப உண்டு சூரியனை வெப்பத்திற்காக முன்னோக்கி நிற்கின்றன. பிறகு சாணம் போட்டு சிறுநீர் கழித்துவிட்டு செரிமானமானவுடன் மீண்டும் மேய்கின்றன. இவ்வாறுதான் இச்செல்வம், அதாவது இந்த பொருளாதாரம் பசுமையானதும் இனிமையானதுமாகும். அதை முறைப்படி அடைந்து அதை அல்லாஹுவின் பாதையிலேயும் அனாதைகளுக்காகவும் ஏழை எளியவர்களுக்காகவும் செலவிட்ட ஒருவருக்கு அச்செல்வம், அந்த பொருளாதாரம் சிறந்த தோழனாகும். அதை முறைப்படி அடையாதவன் உண்டும் வயிறு நிரம்பாதவனை போன்றவனாவான். அந்த பொருளாதாரம் மறுமை நாளில் அவனுக்கு எதிராக சாட்சி அளிக்கும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 2842 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்களே, அல்லாஹு தூயவன், தூய்மையானவற்றையே அவன் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டவையெல்லாம் நம்பிக்கையாளர்களுக்கும் கட்டளையிட்டிருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, தூதர்களே, தூய்மையான பொருளிலே இருந்து உண்ணுங்கள், நற்செயலை செய்யுங்கள், நீங்கள் செய்வதை நான் நன்கு அறிபவன் என்கின்ற அத்தியாயம் 23 வசனம் 51 ஓதி காட்டினார்கள். பின்னர் ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள். அவர் தலைவிரி கோலத்துடனும் பொழுதி வடிந்த நிலையிலும் நீண்ட பயணத்தை மேற்கொள்கிறார். அவர் தம்முடைய கரங்களை வானை நோக்கி உயர்த்தி, என்னுடைய இரட்சகனே, என்னுடைய இரட்சகனே என்று பிரார்த்தனை புரிகிறார். ஆனால் அவர் உண்ணும் உணவு தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. அவர் அருந்திய பானம் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. அவர் அணிந்திருக்கக்கூடிய உடையும் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. தடை செய்யப்பட்ட உணவையே அவர் உட்கொண்டிருக்கிறார். இத்தகையவருக்கு எவ்வாறு அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டினார்கள். ஆக ஒருவர்
படைத்த இரட்சகனை பயந்த நிலையிலே அந்த பொருளாதார விஷயத்திலே நடந்து கொண்டு சம்பாதிக்கக்கூடிய முறையாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, அந்த பொருளாதாரத்திலே அந்த செல்வத்திலே அவர் பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். அதுவே அவருக்கு ஏற்றம் தரக்கூடியது, நன்மை தரக்கூடியது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஏற்றம் தருகின்ற, நன்மை தருகின்ற செல்வத்தை, பொருளாதாரத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.